அவரது திருவாயிலிருந்து இறைவனை பற்றிய பேச்சை தவிர வேறு எந்த பேச்சும் வரவில்லை. ஜாதி வேற்றுமை பற்றிய பேச்சு திரும்பியது. குருதேவர் கூறினார், ஒரு வழியால் ஜாதி வேற்றுமையை நீக்க முடியும். பக்திதான் அந்த வழி. பக்தர்களுக்கு ஜாதி இல்லை. பக்தி ஏற்பட்டால் உடல், மனம், ஆன்மா அனைத்தும் தூய்மை பெறுகிறது. சைத்தன்யரும் நித்தியானந்தரும் ஹரிநாமத்தை எல்லோருக்கும் வழங்கினர். சண்டாளர்களையும் தழுவிக்கொண்டனர். பக்தி இல்லாத பிராமணன் பிராமணனும் அல்ல, பக்தியுடைய சண்டாளன் சண்டாளனும் அல்ல. தீண்ட தகாதவர்களிடமும் பக்தி இருக்குமானால் அவர்கள் தூயோர்கள் ஆகிறார்கள், புனிதமடைகிறார்கள். உலகியலில் கட்டுண்டவர்களை பற்றி குருதேவர் பேசத் தொடங்கினார். அவர்கள் பட்டுப்புழுவை போன்றவர்கள். அது விரும்பினால் கூட்டை உடைத்து கொண்டு வெளியே வர முடியும். ஆனால் மிகுந்த முயற்சியுடன் கட்டிய கூடு அல்லவா, வெளியேற முடியாமல் அதிலேயே கிடந்து சாகிறார்கள். இவர்களை வலையில் அகப்பட்ட மீன் என்றும் சொல்லலாம். எந்த வழியாக மாட்டிக்கொண்டதோ அந்த வழியாகவே மீன் தப்பிவிடலாம். ஆனால் அது நீரின் சலசல ஒலியில் மகிழ்ந்து மற்ற மீன்களோடு கழித்தபடி எல்லாவற்றையும் மறந்து விடுகிறது. தப்புவதற்கான எந்த முயற்சியிலும் ஈடுபடுவதில்லை. மனைவி மக்களின் கொஞ்சல் மொழிகள்தான் நீரின் சலசல ஒலி. உறவினர்களும் நண்பர்களும் தான் வலையில் சிக்கியிருக்கும் மற்ற மீன்கள். ஆனால் ஓரிரு மீன்கள் தப்பிவிடுகின்றன. இவர்களே ஜீவன் முக்தர்கள். குருதேவர் பாடத் தொடங்கினார். மாயையின் சக்தியை மதிப்பிட முடியுமோ? விவேக அறிவையும் அழைத்திடும் அன்றோ? பிரம்மனும் ஹரியும் ஜடம்போல் ஆகி உணர்வை இழந்தார் என்னும்போது மனிதரின் நிலையை சொல்லும் தரமோ? குருதேவர் தொடர்ந்து பேசலானார். மனிதனை பருப்புக்கு நிகராக சொல்லலாம். திரிகல்லின் இடையில் அகப்பட்டிருக்கிறான், அரைபட்டு விடுவான். ஆனால் மைய கம்பியின் அருகில் உள்ள பருப்பு மணிகள் அரைபடுவதில்லை. எனவே மைய கம்பியாகிய கடவுளை தஞ்சமடை, அவரை கூவி அழை, அவருடைய திருநாமத்தை சொல். அப்போதுதான் முக்தி. இல்லாவிட்டால் கால வடிவான திருகல்லில் அரைபட்டு போவாய். பிறகு குருதேவர் பாடத் தொடங்கினார். அம்மாவே, அன்புமிகும் அம்மாவே, என் படகு சம்சார கடலினிலே மூழ்கிடுதே, என் செய்வேன்? இம்மோக புயற்காற்றே, என் திசையில் பாலிருந்தும் இரைச்சலுடன் வீசிடுதே, என்னை வீழ்த்தும் முனைப்புடனே. அத்தனை நேரமும் அங்கே அமர்ந்திருந்த விஸ்வாஸ் பாபு எழுந்து சென்றார். ஒரு காலத்தில் பெரும் செல்வந்தராக விளங்கியவர் அவர். தீய வழிகளில் சென்றதன் காரணமாக அனைத்தையும் இழந்தார். தற்போது மனைவி, மகள் யாரையும் கவனிப்பதில்லை. விஸ்வாசை பற்றிய பேச்சை பலராம் எழுப்பியபோது குருதேவர் கூறினார், அவன் ஒரு அதிர்ஷ்டம் கெட்ட உதவாக்கரை. இல்லறத்தானுக்கு கடமை உள்ளது, கடன் உள்ளது. தேவர்களுக்கும் முன்னோர்களுக்கும் ரிஷிகளுக்கும் மட்டுமின்றி குடும்பத்திற்கும் அவன் கடன்பட்டவன். கற்புடைய மனைவியாயிருந்தால் அவளை அவன் காப்பாற்ற வேண்டும். குழந்தைகள் தக்க வயது வரும் வரை அவர்களையும் காப்பாற்றியே தீர வேண்டும். சாதுக்கள் மட்டுமே சேமித்து வைக்கக்கூடாது. பறவையும் துறவியும் சேர்த்து வைப்பதில்லை. ஆனால் குஞ்சுகள் பொறித்துவிட்டால் பறவையும் சேகரிக்கிறது. குஞ்சுக்காக தன் அலகில் உணவை கவ்விக்கொண்டு வருகிறது. பலராம் கூறினார், இப்போது விஸ்வாஸ் சாதுக்களோடு இருப்பதை விரும்புகிறான். ஸ்ரீராமகிருஷ்ணர் புன்சிரிப்போடு கூறினார், சாதுவின் சுரை குடுக்கை எல்லா புண்ணிய தலங்களுக்கும் சென்று வரத்தான் செய்கிறது. ஆயினும் அதன் இயல்பான கசப்பு நீங்குவதில்லை. மலைய மாருதம் வீசும்போது அந்த காற்று படுகின்ற மரங்களெல்லாம் சந்தன மரங்களாக மாறுகின்றன. ஆனால் இலவம், அரசு, மரிமாங்காய் போன்ற மரங்கள் மாறுவதில்லை. சிலர் கஞ்சா பிடிப்பதற்காக சாதுக்களுடன் பழகுகின்றனர். சாதுக்கள் கஞ்சா பிடிக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் அருகில் அமர்ந்து கொள்வார்கள். கஞ்சா தயார் செய்து கொடுப்பார்கள். பிறகு அதில் பிரசாதம் பெற்றுக்கொள்வார்கள். எல்லோரும் சிரித்தனர். வியாழன், நவம்பர் 16, 1882. சர்க்கஸ் பார்த்த மறுநாள் குருதேவர் மீண்டும் கல்கத்தாவிற்கு வந்தார். நிம்தலாவில் வைணவ மடம் ஒன்று இருந்தது. அதன் தலைவர் ஸ்ரீ கிரிதாரி தாஸ். குருதேவர் முதலில் மாலையில் அங்கு சென்று 6 கரங்களை கொண்ட சைத்தன்ய மகாபிரபுவை தரிசித்தார்.
வெகு நாட்களாக அங்கே சைத்தன்யருக்கு பூஜை நடைபெற்று வந்தது. பிறகு குருதேவர் சிமூலியாவில் உள்ள ராஜமோகனின் வீட்டிற்கு வண்டியில் சென்றார். அங்கே நரேந்திரர் முதலான பிரம்மசமாஜ இளைஞர்கள் ஒன்று கூடி பிரம்மசமாஜ வழிபாடு நடத்துவார்கள் என்று குருதேவர் கேள்விப்பட்டிருந்தார். அதை காணவே அவர் அங்கு வந்திருந்தார். மாவும் ஓரிரு பக்தர்களும் உடன் வந்திருந்தனர். ராஜமோகன் புராதான பிரம்மசமாஜ பக்தர். நரேந்திரரை கண்ட குருதேவர் மகிழ்ச்சி அடைந்தார். உங்கள் வழிபாட்டை பார்க்க விரும்புகிறேன் என்று கூறினார். நரேந்திரர் பாடத் தொடங்கினார். பிரியர் முதலான இளம் பக்தர்கள் இருந்தனர். வழிபாடு தொடங்கியது. இளைஞர்களுள் ஒருவன் வழிபாட்டை தொடங்கி பிரார்த்தித்தான். பகவானே, அனைத்தையும் துறந்து உம்மிடம் லயிக்க அருள் புரிவாய். குருதேவரை கண்டதால் அவன் பரவசம் அடைந்தான் போலும். அதனால்தான் அனைத்தையும் துறப்பது பற்றி பேசினான். குருதேவர் அதை கேட்டுவிட்டு, இதுவாவது நடப்பதாவது என்று மெல்லிய குரலில் கூறினார். மா குருதேவருக்கு மிக அருகில் அமர்ந்திருந்தார். எனவே அவர் மட்டும் அதை கேட்க முடிந்தது. ராஜமோகன் குருதேவரை வீட்டிற்குள் அழைத்து சென்று சிற்றுண்டி அழைத்தார். ஞாயிறு நவம்பர் 19, 1882. ஜெகதாத்திரி பூஜை. சுரேந்திரர் குருதேவரை அழைத்திருந்தார். சுரேந்திரரின் வீட்டிற்கு அருகிலுள்ள மனமோகனின் வீட்டிற்கு குருதேவர் முதலில் சென்றார். அங்கு சற்று ஓய்வெடுத்துவிட்டு சுரேந்திரரின் வீட்டிற்கு செல்வதாக ஏற்பாடு. ஓய்வுக்கு பிறகு வரவேற்பறையில் அமர்ந்து சிறிது நேரம் பேசினார். ஏழைகள் மற்றும் திக்கற்றவர்களின் பக்தி இறைவனுக்கு பிரியமானது. பின்னாக்கு கலந்த வைக்கோல் பசுவிற்கு பிரியமானது போல். துரியோதனன் எவ்வளவோ செல்வத்தையும் ஐஸ்வர்யங்களையும் காட்டிய போதும் கண்ணன் அவனது மாளிகைக்கு போகவில்லை. விதுரரின் வீட்டிற்கே சென்றார். இறைவன் பக்தவச்சலர். கன்றை தேடி ஓடும் தாய்ப்பசுவை போல் பக்தர்களிடம் ஓடுகிறார். குருதேவர் பாடினார். பரம யோகியர் பல யுகமாய் பிரேமைக்காக தவம் செய்தனர். அந்த பிரேமையும் உதித்தது. ஆண்டவன் என்னும் அரும் காந்தம் பக்தன் என்னும் இரும்புதனை தன்னருகில் இழுத்து கொண்டான். தன்னுடனே சேர்த்து கொண்டான். கிருஷ்ண நாமத்தை கேட்ட அளவிலேயே சைத்தன்ய தேவர் கண்ணீர் உகுப்பார். இறைவனே இருப்பவன், மற்றவை இல்லாதவை. மனிதன் விரும்பினால் இறை அனுபூதி பெற முடியும். அவனோ காமினி காஞ்சனத்தில் பித்து பிடித்து அலைகிறான். பாம்பின் தலையில் மாணிக்கம் இருக்கிறது. அதுவோ தவளையை தின்று வாழ்கிறது. பக்திதான் சாரம். ஆராய்ச்சியின் மூலம் இறைவனை யாரால் அறிய முடியும்? எனக்கு வேண்டியது பக்தி. அவருடைய எல்லையற்ற கீர்த்திகளை அறிந்து கொள்வதால் எனக்கு ஆக வேண்டியது என்ன? ஒரு புட்டி கல்லிலேயே எனக்கு போதை ஏற்பட்டு விடுமானால் கடையில் எவ்வளவு கல் உள்ளது என்ற கணக்கினால் எனக்கு என்ன பயன்? ஒரு கப் தண்ணீர் என் தாகத்தை தீர்த்து விடும்போது இந்த பூமியில் எவ்வளவு உள்ளது என்பதை அறிவதால் எனக்கு எந்த பயனும் இல்லை. குருதேவரின் வருகையை எதிர்பார்த்த வண்ணம் சுரேந்திரர் தன் வீட்டில் மேலும் கீழும் நடந்து கொண்டிருந்தார். அப்போது மா உள்ளே நுழைந்தார். மாவை கண்டதும் பரபரப்புடன், நீ வந்துவிட்டாய், குருதேவர் எங்கே என்று கேட்டார். அதைத் தொடர்ந்து குருதேவர் பயணம் செய்த வண்டி வாசலில் வந்து நின்றது.